பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம். மனுஷனுடைய வழியெல்லாம் அவனுடைய பார்வைக்கு செம்மையான தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். வழிகள் இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மனுஷனுடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. மனுஷன் பார்க்கிற விதமாக தேவன் பார்ப்பது கிடையாது. அப்படி தான் பைபிள் நமக்கு போதிக்கிறது. மனுஷன் பார்க்கிற விதமாக நான் பாரேன் என்று சொல்கிறார். பாருங்கள், ஆகவே மனுஷனுடைய வழியெல்லாம் அவனுடைய பார்வைக்கு சபையாக இருக்கும். அவன் நடக்கிறது, அவன் செய்கிறது, அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு ஒரு சரியானதாய் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கர்த்தர் அவருடைய வழிகளை பார்ப்பது கிடையாது, செய்கைகளை பார்ப்பது கிடையாது, நடக்கிறதை பார்ப்பது கிடையாது. மாறாக அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். பாருங்கள், கர்த்தரோ இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். ஸோ இருதயத்தில் என்ன நினைவுகள் இருக்கிறது, என்ன திட்டங்கள் இருக்கிறது, என்ன யோசனைகள் இருக்கிறது, என்ன நினைக்கிறாரு, என்ன நடக்கிறது, இதை தான் பார்க்கிறார் ஆண்டவர். அப்போது மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்னு சொல்ல வசனத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் எப்பொழுதுமே இருதயங்களை நிறுத்து பார்க்கிறதா இருக்கிறார், வெயிட் பண்ணி பார்க்கிறார் என்று சொன்னால் இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிறார். ஸோ இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படி தான் அவனுடைய வழிகள் இருக்கும் என்பது நாம் யூகிக்கிறோம், நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் இருதயத்தின் நினைவுகள் வித்தியாசமாக இருக்கலாம், வழிகள் வித்தியாசமாக இருக்கலாம், வழிகளிலே ஒரு விதமான மாய்மாலமோ அல்லது மாறாட்டமோ இருக்கலாம். ஆனால் இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிகிற பொழுது அவைகள் கர்த்தருக்கு பிரியமானவைகளாக இருக்கிறதா, கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்போது இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகள் என்று சொல்லி ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். நினைவுகள் பொல்லாதவைகளாக இருக்கிற பொழுது அவங்களுடைய செய்கைகள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருந்தன. இப்போது இந்த வசனத்தின்படியாக 21:2 படியாக பார்க்கிற பொழுது இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் வழிகளில் அவன் நடப்பான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவனுடைய பார்வை என்பது, தேவன் எதிர்பார்ப்பது இருதயத்தில் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இருதயத்தில் சுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், இருதயத்தில் நேர்மை, இருதயத்தில் உண்மை, இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஸோ இருதயத்தில் தேவனோடு உள்ள உறவில் பிணக்கில்லாமல், தேவனுக்கூட இருக்க ஐக்கியத்தில் பிணக்கில்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கிறார். தேவனோடு இருக்கிற உறவு சரியாக இருக்கிற பொழுது மற்ற சக மனிதனோடு இருக்கிற உறவு சரியாக இருக்குது என்று பார்க்கிறார். இதே காரியத்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவனுடைய பார்வைக்கு சுத்தமானவைகளாக இருக்குமா, சுத்தமானவைகள். கர்த்தரோ ஆவிகளை எடுத்து பார்க்கிறார். இங்கே வழிகள் சுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே வழிகள் செம்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இருதயம் என்று பார்க்கிற பொழுது அங்கே இருதயத்தின் நினைவுகளை தேவன் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இங்கே பார்க்கிறார், ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஸோ அந்த ஆவியிலே அவன் என்ன உணர்வுள்ளவனாக இருக்கிறான், ஆவியிலே அவனுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவனுடைய திட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை பொறுத்து தானே அவனுடைய வழிகள் அமையும் என்பது உண்மை. ஆனால் தேவன் ஏன் மறுபடியும் ஆவிகளை எடுத்து பார்க்கிறார் என்று சொன்னால் ஆவிகளில் என்ன விதமான சிந்தை இருக்குது என்று பார்க்கிறார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையில் இந்த 2 வசனங்களை வாசிக்கிற பொழுது நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நாம் தேவனுக்கு முன்பாக வைத்து அவைகளை தேவனுடைய வசனத்தின்படியாக சுத்திகரித்து தேவனுடைய திட்டங்களுக்கு ஒத்து போகக்கூடிய திட்டங்களாக அதை நாம் நடத்துகிற பொழுதும் தானே தேவன் அதில் பிரியப்படுகிறார், தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமான வழிகளில் நாம் நடக்கிற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த வழிகள் செம்மையான வழிகளாக இருக்க முடியும். அதுபோலவே ஆவிகளை நிறுத்து பார்த்து அதன்படி நாம் நடக்கிற பொழுது அந்த வழிகள் சுத்தமான வழிகளாக இருக்கும். தேவன் அப்படிப்பட்ட வழிகளில் பிரியமாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போமா, நம்முடைய ஆவிகளில் உண்டாகக்கூடிய அந்த எண்ணங்களை ஆராய்ந்து பார்ப்போமா, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்றைக்கும் நீதிமொழி 21:2 நீதிமொழி 16:2 ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்க முடிய கர்த்தர் செய்த கருவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய செய்கைகள் எங்களுடைய இருதயத்தின் நினைவோடு ஒத்துப்போகத்தக்கதாக, அதே வேளையில் இருதயத்தின் நினைவுகளும் ஆவிகளினுடைய எண்ணங்களும் தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய பரிசுத்திற்கும் ஒத்துப்போகத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.